அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சனிக்கிழமை விரதம் செய்வது எப்படி, அதனுடைய நன்மைகள், விதிகள் மற்றும் பூஜை முறைகளை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை சனி கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அதனால்தான் வாரத்தின் 6வது நாளை நாம் சனிவர் என்று அழைக்கிறோம். ஜோதிடப்படி இந்த கிரகம் மிக முக்கியமானது. பலர் சனிக்கிழமைகளில் விரதம் பிடிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை சரியான முறையில் சரியான பழக்கங்களுடன் கடைபிடிக்கிறார்களா? விரதம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய பட்டியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சனி கிரகம் நீண்ட ஆயுள், செறிவு, சிக்கனம், கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கிறது. இந்த நோய்கள் முதுமை மற்றும் இறைப்பை குறிக்கிறது. ஜோதிடர்களால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவர்களின் கூற்றுப்படி இந்த கிரகம் உங்கள் வாழ்க்கையோ அல்லது பிற நிகழ்வையோ அழிக்கவோ அல்லது தடுக்கவோ முடியும். இந்த கிரகத்தின் உணவு சிவனும் ஹனுமானும் இந்த கிரகத்திற்கு உரியவர்கள். சனிக்கிழமை விரதத்திற்கு பின்னால் உள்ள புராண கதைகள். புராணங்கள் படி சனிக்கிழமையில் விரதம் கடைபிடிப்பதன் பின்னணியில் உள்ள கதை மிகவும் சுவாரஸ்யமானது. 9 கிரகங்களுக்கு இடையில் எது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பது குறித்து ஒரு காலத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது. இந்த விவகாரம் உச்சயினியின் மன்னராக இருந்த விக்ரமாதித்யனிடம் தீர்ப்பளிக்கப்பட்டது. பிந்தியவர் வெண்கலம், வெள்ளி, தங்கம், தாமிரம், பித்தளை, துத்தநாகம், மைக்கா, தகர மற்றும் இரும்பு போன்ற உலகங்கள் 9 சிம்மாசனங்களாக உருவாக்கினர். பின்னர் அவர் ஒவ்வொரு கிரக கடவுள்களையும் அவற்றின் மீது அமரச் சொன்னார். சனியை தவிர மற்ற எல்லா கடவுளும் ஒரு இருக்கையில் அமர விரைந்தனர். சனி இரும்பு சிம்மாசனத்தை ஆக்கிரமிக்க விடப்பட்டார். கடைசியாக வந்ததால் சனி வருத்தமடைந்து அந்த இருக்கையில் அமர வேண்டியதாயிற்று. ராஜாவுக்கு கடுமையான பிரச்சனை கொடுக்க முடிவு செய்தார். பின்னர் எல்லாம் தொடங்கியது. சில நாட்கள் பிறகு விக்ரமாதித்யன் வேட்டையாட சென்றிருந்தார். ஆனால் வழி தவறிவிட்டார். உணவுக்காக பசியால் தவித்தவன் தற்செயலாக வேறு சில பகுதிகளுக்குள் நுழைந்தார். அவன் பிடிபட்டு திருடன் என்று அழைக்கப்பட்டான். தண்டனையாக அவனது கைகளும் கால்களும் வெட்டப்பட்டன. ஆனால் அவனுக்கு எண்ணெய் வித்துக்கள் அரைக்கு மேல் வேலை கிடைத்தது. அவன் இன்னும் முன்னேறி சென்றான். மனம் தளராது. இது அவனுக்கு சனியின் கருணை பெற்று தந்தது. எனவே சாபம் வெளியது. விக்ரமாதித்யன் மீண்டும் தனது கால்களை பெற்று அந்நாட்டின் இளவரசியை உணர்ந்தான். அவன் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினான். இதனால் சனி பகவான் சக்தியை உணர்ந்தான். பின்னர் அவன் சனி பகவானை வணங்க தொடங்கினான். சனிவர் விரதத்தை கடைபிடித்தான். மற்றொரு சுவாரஸ்யமான புராண கதை சனி மற்றும் ஹனுமன் பற்றியது. ஒரு முறை சனி பிரம்மாவால் சபிக்கப்பட்டார். அவர் அங்கு சிறைவாசம் அனுபவித்தார். பின்னர் சிவபெருமான் அவதாரத்தால் மட்டுமே அவர் விடுவிக்க முடியும் என பட்டார். சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ஹனுமான் அசுரரும் சண்டையிட்டு இலங்கைக்கு தீ வைத்தார். திரும்பி செல்வதற்கு முன்பு ராவணன் சிறையில் சனி இருப்பதை கண்டார். சிவபெருமான் அவதாரமாக இருந்தால் சனி பகவான் ஹனுமானால் அவரை விடுவிக்க முடிந்தது. அதற்கு ஈடாக தன்னை வழிபடுபவர்கள் சனி பகவான் தீய விளைவுகளை அனுபவிக்க கூடாது என சனி பகவானுக்கு ஹனுமன் ஒரு வரத்தை வழங்கினார். புதன்கிழமை விரதம் கண்டிப்பாக முக்கியம் என்பதால் அதுபோல சனிக்கிழமை விரதம் மிக சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது. இந்த விரதம் காலையில் தொடங்கி மாலையில் முடிவடைகிறது. விரதம் முடிந்து சனி பகவானையும் வழிபட்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சனி மற்றும் சனிக்கிழமைகளுக்கு கருப்பு நிறம்தான். எனவே உட்கொள்ளும் உணவில் கூட எள் அல்லது உளுந்து அல்லது வேறு ஏதேனும் கருப்பு நிற பொருட்கள் இருக்க வேண்டும். உப்பை தவிர்க்க வேண்டும். சிவன், அனுமன் மற்றும் சனீஸ்வரருக்கு இன்றைய நாட்களில் பிரார்த்தனை செய்யுங்கள். பொருத்தமான மந்திரங்களை உச்சரித்து புனித நூல்களை சனிக்கிழமையில் படிக்க வேண்டும். சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் அல்லது ஆலயங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். செய்யப்படும் பூஜையில் உளுந்து மற்றும் எண்ணெய் மற்றும் எள் ஆகியவை காணிக்கையாக வைக்க வேண்டும். கருப்பு ஆடைகள் மற்றும் கருப்பு குடைகளை தானம் செய்யுங்கள். இது சனீஸ்வரர் மற்றும் திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரர் கோவில் ஆகியவை சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேண்டும். இந்த கோயில்கள் கட்டாயம் இந்த நாட்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்பாடுகள் கிடைக்கும். ஜோதிடர்கள் கூற்றுப்படி சனி கிரகத்திற்கு எதிர்மறை விளைவுகள் நீங்குவதற்கு சனி விரதங்கள் நல்லது என கூறப்படுகிறது. சனியின் குருவான சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மறைக்கும் துன்பங்கள், துஷ்டங்கள் குறையக்கூடும் என கூறப்படுகிறது. கண்டிப்பாக இந்த நாட்களில் சனி விரதம் இருந்து சனி பகவானுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.